வேளாண் பட்ஜெட் தாக்கல் மற்றும் விமர்சனம். சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. சீனா மீது தைவானின் குற்றச்சாட்டு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக காணலாம். சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 1775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். வேளாண் துறையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்ததோடு விவசாயிகளுக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்க தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 100 பேருக்கு மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்தார். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை 2482 கிராமங்களில் செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவித்தார். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்றும் அத்திட்டத்துக்கு 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மண்ணையும் மக்களையும் காப்பது போல் வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மண் வளத்திலிருந்து மக்கள் நலன் வரைக்கும் கவனித்து வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திட அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். 10 ஆண்டுகளாக பாசன மின் இணைப்பு விண்ணப்பங்களை அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது என்றும் 2.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை திமுக அரசு வழங்கியுள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உழவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள போதும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க கூட மனமில்லாத வகையில் மத்திய அரசு உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர், வேளாண் பெருமக்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலை மத்திய பாஜக அரசு நடத்தி வருகிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கும் அரசு திமுக என்று முதலமைச்சர் அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கல. கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் அளிக்க இந்த வேளாண் நிதி அறிக்கையில கிராமத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கல. ஏன்னா கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிராமத்திலே வேளாண்மை சேர்ந்த வளர்ச்சி பணிகள் அங்க ஈடுபடுத்தினா இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருகின்றவர்கள் தடுக்கப்படும். ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை. விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை. வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 22வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடையும் நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக ஆஜரானார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை மார்ச் 4ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி TV ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் முடிவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தீர்ப்பளித்துள்ளது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. சிசிடிவி காட்சிகள் பதிவு மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலரே வாக்குச்சீட்டுகளில் குறியீடுகளை பதிவிட்டு ஆம் ஆத்மி உறுப்பினர்களின் வாக்குப்பதிவு செல்லாது என அறிவித்தது தெரியவந்தது. இதன் விசாரணை முடிவடைந்த நிலையில் சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் சட்டத்திற்கு விரோதமானது என தலைமை நீதிபதி சந்திரசூட் தீர்ப்பளித்தார். உச்சநீதிமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமான பிரிவு 142 பயன்படுத்தி சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதாகவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆணையிட்டுள்ளார். மேலும் முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். 5 முறை மக்களவை எம்பியாக பதவி வகித்துள்ள சோனியா காந்தி முதல் முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளார். இந்திரா காந்திக்கு பிறகு நேரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான காங்கிரஸ் கட்சியின் மன்மோகன் சிங் மற்றும் பாரதிய ஜனதாவின் பூபேந்திர யாதவின் பதவிக்காலம் ஏப்ரல் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. கிராடிலால் மீனா என்ற எம்பி கடந்த டிசம்பர் மாதம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான பின்னர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவுக்கு 115 உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 70 உறுப்பினர்களும் உள்ளனர். ராஜஸ்தானில் மொத்தம் உள்ள 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 6 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவுக்கு 4 உறுப்பினர்களும் உள்ளனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக உள்ள எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரது பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் மத்திய பிரதேசத்தில் 5 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த தேர்தலில் எல் முருகனுடன் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த உமேஷ்நாத் மகராஜ், பன்ஷில்குமார் குர்ஜார், மாயா நரோலியா ஆகியோரும் காங்கிரஸ் கட்சியின் அசோக் சிங்கும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவர்கள் 5 தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் முடிந்த பின்னர் 5 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வெற்றி பெற்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வெற்றி சான்றிதழை தேர்தல் அதிகாரியிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். கவிஞர் ஸ்நேகன் தொடர்ந்த மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியான நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டுள்ளார். சினிமா பாடலாசிரியர் ஸ்நேகனின் அறக்கட்டளை பெயரில் நடிகை ஜெயலட்சுமி சமூக வலைதளம், இணையதளம் மூலம் பணம் பெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் அளித்தார். ஜெயலட்சுமியும் ஸ்நேகன் மீது புகார் அளித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயலட்சுமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வகையில் ஜெயலட்சுமி வீட்டில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 5 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்நேகம் பவுண்டேஷன் பெயரில் ஜெயலட்சுமி மோசடி செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயலட்சுமியை கைது செய்த காவல்துறையினர் ஸ்நேகம் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜெயலட்சுமிக்கு மார்ச் 5ஆம் தேதி வரை காவல் விதிக்கப்பட்டது. வழக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஊரில் எப்படி நடக்கணும், எப்போ தொடங்கணும், எப்போ முடியணும். ஆனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் சம்மந்தப்பட்டவர்களும் நானும் உட்காந்து இதை முடிச்சிருக்கலாம். இதுக்கான வழிமுறையை நானே ஏற்படுத்தினேன். 2 முறை கமிஷன் ஆஃபீஸுக்கும் நான் போனேன். உட்காந்து பேசும்பொழுது எனக்கு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க அட்வொகேட் சைடுலையும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க சைட்லையும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல. இதை நீதிமன்றம் சென்று அதன்படி நம்ம நம்மளுக்கான நீதியை பெறலான்னு போனேன். அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு 370வது சட்டப்பிரிவு தொடர் தடையாக இருந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 32,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். சுகாதாரம், கல்வி, ரயில்வே, சாலை, விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல்துறைகளில் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜம்மு காஷ்மீர் பல்வேறு ஆண்டுகளாக வாரிசு அரசியலின் சுமைகளை சுமக்க நேர்ந்தது. இந்த வாரிசு அரசியலில் இருந்து ஜம்மு காஷ்மீர் விடுதலை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன என கூறிய அவர், காஷ்மீரில் மட்டும் 50 புதிய பட்டயக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டன என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த 370 ரத்து செய்யப்பட்ட நிலையில் காஷ்மீர் சமச்சீர் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை மார்ச் 2ஆம் வாரத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பு, பிரச்சாரம் என ஒவ்வொரு பணியையும் மும்முரமாக செய்து வருகின்றன. இந்நிலையில் மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. 543 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா உள்ளிட்ட குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
மத்திய அரசின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் நாளை முதல் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணி தொடரும் என அறிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் சட்டம் இயற்ற வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மத்திய அமைச்சர்கள் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விவசாயிகளிடம் இருந்து அரசு துறைகளை கொள்முதல் செய்யும் 5 திட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வல்லுநர்களிடம் ஆலோசிக்க உள்ளதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் நாளை முதல் டெல்லியை நோக்கிய தங்கள் பேரணி தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு பிணை வழங்கி சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என பேசியதாக அவருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி விஜய் மிஸ்ரா என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கின் விசாரணை உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள மாவட்ட சிவில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நேரில் ஆஜரானார். அப்போது ராகுல் காந்திக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 1 கோடி சிவலிங்க ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தனவாசிக்காடு பகுதியில் 1 கோடி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து கோடிலிங்கம் அமைக்கும் திருப்பணிகள் நடைபெறுகிறது. இதுவரை 20 லட்சம் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இங்கு தினந்தோறும் வருகை புரியும் பக்தர்கள் சிவலிங்கங்களை நிறுவி வழிபடுகின்றனர். இக்கோயிலில் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று பரவசத்துடன் வழிபட்டனர். சிவனடியார் ஒருவர் ருத்ராட்சைகளால் ஆன லிங்கத்தை தலையில் சுமந்தபடி ஆனந்த தாண்டவம் ஆடினார். தனது கடைசி லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியதன் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பை காலிறுதிக்கு தமிழ்நாடு அணி முன்னேறியுள்ளது. டாஸ் வென்ற தமிழ்நாடு அணி முதல் இன்னிங்ஸில் 435 ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆனது. தமிழக அணியில் அதிகபட்சமாக பாபா இந்திரஜித் 187 ரன்களை குவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பஞ்சாப் அணி 274 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக அன்மோல் மல்கோத்ரா 64 ரன்கள் அடித்தார். தமிழக அணி தரப்பில் அஜித் ராம் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பின்னர் 161 ரன்கள் பின்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய பஞ்சாப் அணி 231 ரன்கள் சேர்த்தன. இதன் மூலம் தமிழக அணிக்கு 71 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. தமிழக அணி தரப்பில் சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய தமிழக அணி 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 71 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் தமிழக அணி ரஞ்சி கோப்பை காலிறுதிக்கு முன்னேறியது. போக்குவரத்து தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுகிறது. நாளை மாலை 3 மணிக்கு தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, நிலுவையில் இருக்கும் அகவிலைப்படி உள்ளிட்ட கோரிக்கை தொடர்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த மாதம் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சமரசம் ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் மீண்டும் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க சிஐடியு, ஏஐடியுசி, HMS, அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 27 தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் 8 போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை DMS வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கதறி அழுது காலில் விழுந்து தர்ணாவில் ஈடுபட்ட பெண்ணின் கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். குத்தாலம் தாலுகா செங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுகப்பிரியா என்ற அந்த பெண் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத் என்ற இளைஞரை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் 2 முறை சுகப்பிரியா கர்ப்பமான நிலையில் அவரை கோவிலுக்கு அழைத்துச் சென்று தாலி கட்டிய வினோத் அவரது தாய் மற்றும் சகோதரி உதவியுடன் அவருக்கு 2 முறையும் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வினோத் தன்னை முறையாக திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாக சுகப்பிரியா கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
தொடர்ந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த சுகப்பிரியா வினோத் வீட்டின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து காவல்துறையினர் வினோத்தை கைது செய்தனர். இந்த நிலையில் தன்னை காதலனுடன் சேர்த்து வைக்க வேண்டுமென வலியுறுத்தி சுகப்பிரியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அதன் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். பட்டாசு பயிற்சி மையத்திற்கு ஊழியர்களை அனுப்பாத பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகரில் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நடத்தப்படும் பயிற்சி வகுப்புக்கு முதல் கடிதத்தின் அடிப்படையில் வருபவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் 4ஆம் முறை கடிதம் எழுதியும் பயிற்சிக்கு வர தவறினால் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் சார்பில் நடத்தப்படும் ஒரு வார பயிற்சி வகுப்பினை முடிக்காத போர்மேன்கள், கண்காணிப்பாளர்களை கொண்டு பட்டாசு உற்பத்தி மேற்கொள்ளும் பட்சத்தில் உற்பத்தி நிறுத்தம் போன்ற கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். ஊழியர்களை பயிற்சிக்கு அனுப்பினால் ஆலைகளின் பணிகள் பாதிக்கப்படுகிறது என ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்ததால் இந்த பயிற்சியை முழுநேர பயிற்சியாக ஒரு வாரத்திற்கு அளிக்கவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் மற்றும் அவரது மகன் நகுல்நாத் ஆகியோர் பாஜகவில் இணைய மாட்டார்கள் என காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கமல்நாத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் என கருதப்படும் சஜன் சிங் வர்மா கமல்நாத்துடன் சந்திப்பு நடத்தியதைத் தொடர்ந்து அவர் பாஜகவில் இணைய மாட்டார் என கூறியுள்ளார். இதேபோல மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் ஆகியோரும் கமல்நாத் காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர்வார் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கமல்நாத் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் அவர் பாஜகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கமல்நாத் மாநிலங்களவை உறுப்பினராக விரும்பியதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை அவருக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி வட்டாரங்கள் பேசி வருகின்றன. ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைபயணம் உத்தரப்பிரதேசம் வந்தடைந்த நிலையில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட பிறகே ஒற்றுமை நடைபயண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் நிபந்தனை விதித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் தலைமை உத்தரப்பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குமாறு அகிலேஷ் யாதவுக்கு கோரிக்கை வைத்துள்ளது. ராஷ்டிரிய லோக் தளம் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் கூடுதலாக ஒரு சில தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க சமாஜ்வாதி கட்சி முன்வந்துள்ளது. ஆனால் இதுவரை காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சமாஜ்வாதி கட்சியின் நிலைப்பாட்டை ஏற்கவில்லை. இஸ்ரோவின் இளம் அறிவியலாளர் திட்டத்துக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இந்தியாவில் இளைஞர்களிடையே இளம் வயதிலேயே விண்வெளி தொழில்நுட்பங்களில் ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு 2019ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை அறிவித்தது. அப்போதைய இஸ்ரோ தலைவர் சிவன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். 8ஆம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் வினாடி வினா போட்டி, விளையாட்டுத்துறை, கிராமப்புற மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் இஸ்ரோவின் 4 மையங்களில் 2 வார பயிற்சி வகுப்பில் பங்கேற்பார்கள். இந்த இளம் அறிவியலாளர் திட்டத்துக்கான முன்பதிவு இன்று முதல் துவங்கியுள்ளது. இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் உள்ளது. மார்ச் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் 2 வார பயிற்சியானது மே 13ஆம் தேதி துவங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயிற்சி மருத்துவர்கள் ராஜினாமா செய்ததால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். 2025ஆம் கல்வியாண்டில் தென்கொரிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை 2000ஆக உயர்த்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இந்த எண்ணிக்கையை 2035ஆம் கல்வியாண்டில் 10,000ஆக உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளது. ஆனால் தற்போது போதுமான மருத்துவர்கள் உள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு தேவையற்ற மருத்துவ நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பணியை ராஜினாமா செய்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதனால் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். தென்கொரியா முழுவதும் 13,000 பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பணியாளர்கள் 6,400 பேர் வேலையை ராஜினாமா செய்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1000 பேருக்கு 2 மருத்துவர் என்ற விகிதம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மிதிவண்டியில் அலுவலகத்துக்கு சென்ற மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். எரிபொருள் சிக்கனத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணாக்கருக்கு விற்பனை செய்து வந்த வடமாநில இளைஞர்கள் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். மகேந்திரா சிட்டி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் சுந்தர் குளோரி மற்றும் அக்ரம் பத்ரா ஆகிய 2 கைது செய்ததோடு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 104 கிலோ கஞ்சாவையும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். சென்னை அருகே மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக சென்ற கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. செம்பாக்கத்தில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மேடவாக்கம் பாலத்தின் மீது தலைக்குப்புற கவிழ்ந்தது. காரை ஓட்டி வந்த ஸ்ரீராம் என்ற இளைஞர் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கள்ளக்குறிச்சி அருகே காணாமல் போன பள்ளி மாணவர்களை 48 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். தியாகதுருகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் 4 சிறுவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பவில்லை. இதுகுறித்த புகாரின் பேரில் மாணவர்களை தேடி வந்த காவல்துறையினர் சிறுவர்கள் சென்னையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். சென்னையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்த 4 சிறுவர்களையும் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாநகரில் அமைந்துள்ள பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலத்தில் எடை தாங்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இப்பாலம் கடந்த டிசம்பர் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. இந்நிலையில் பாலம் எந்த அளவுக்கு எடை தாங்கும் என்பது குறித்து பரிசோதனை செய்யப்பட்டது. தலா 25 டன் எடையுடன் கூடிய 4 டாரஸ் லாரிகளை மேம்பாலத்தின் மேல் பகுதியில் 2 நாட்களுக்கு நிற்க வைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சில மணி நேர இடைவெளியில் ஒவ்வொரு டாரஸ் லாரிகளாக வெளியேற்றி பாலத்தின் எடை தாங்கும் திறன் துல்லியமாக சோதிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இரு சமூகத்தினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் கோயில் விழா ரத்து செய்யப்பட்டது. திருமயம் அருகே பழமை வாய்ந்த கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்போது முதல் மரியாதை யாருக்கு என்பதில் இரு சமூக இளைஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்க காவல்துறையினர் அனைவரையும் அடித்து விரட்டினர். இதனால் கோயில் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தனியார் மருத்துவமனையில் தவறான மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வேறொரு பெண்ணுக்கு வழங்க வேண்டிய மாத்திரைகளை மாணவிக்கு வழங்கியதால் அவரது உடல்நிலை மேலும் மோசமானதாக புகார் கூறப்பட்டுள்ளது. மாணவியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தவறான மருந்து வழங்கியவர்களை சஸ்பெண்ட் செய்வதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு மயான பாதை மீட்கப்பட்டுள்ளது. மோகாம்பரி குப்பத்தில் சுமார் 500 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியினர் இங்கு உடலை அடக்கம் செய்ய பாதை இல்லாமல் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவதியடைந்து வந்துள்ளனர். இதுகுறித்து ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயான பாதை கண்டறியப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சுத்தம் செய்யப்பட்டது. மயான பாதை மீட்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர உள்ளதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான கோயில் இடத்தில் மாற்று சமூகத்தினர் கடை வைத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மிரட்டும் நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர்.
ஈரோடு அருகே அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளம்பெண்ணிற்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அந்தியூரை அடுத்த கீழ்வாணி பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்ததால் பரிசோதனை செய்ததில் அவருக்கு மகப்பேறு சிகிச்சையின் போது மலக்குடலையும் சேர்த்து அறுத்திருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக அதிகாரிகள் பலருக்கும் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் உறவினர்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் ரம்யா போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த 2 பெண்கள் உள்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஓமலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. அதன்படி சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதை தடுக்க காவல்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டது. அப்போது 2 பெண்கள் உள்ளிட்ட மேல்காமண்டப்பட்டியைச் சேர்ந்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு பின் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்களிடம் இருந்து செல்போன்கள், லாட்டரி சீட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது.